எல்லோருக்கும் வணக்கம். தந்தனத்தோம் என்று சொல்லியே இன்னைக்கு முதல் முறையாக கரடிகள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே சமீப காலத்தில் உள்ளே இறங்கியிருக்கு. இன்றைக்கி எவ்வளவோ முயற்சித்து பார்த்தாங்க நம்ம ஷேர் மார்க்கெட்டை நஷ்டத்துலேருந்து லாபமாக கொண்டு போய் நிறுத்தணும்னு. பட் கடைசியில் பார்த்தா ஷேர் மார்க்கெட் இறங்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஹையஸ்ட் லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது ஒரு குரூப் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்தது ப்ராஃபிட் புக்கிங் தானா இல்லை உலக அளவில் ஏதாவது பயமா அப்படின்ற மாதிரி பார்த்தா கண்டிப்பாக ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் தான். ஏன்னா எந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டுமே பெரிய அளவில் பயமுறுத்துகிற மாதிரி இறங்கலை. நண்பர்களே, வர வர இந்த ஐடிசி ஷேருக்கு ரொம்பவுமே குசும்பு அதிகமாகிடுச்சு. சும்மா 3% 5% விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த 2024 ஆல்மோஸ்ட் தொடங்குலேருந்தே பிப்ரவரி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஏற்றம் இல்லை, இறக்கம் இல்லை, பெரிய அளவில் ஏற்றம் இல்லை, இறக்கம் இல்லை, இப்படியே 3% 5% ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ தற்சமயத்துக்கு ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து விழுந்திருக்கான். 420 ரூபாய் அல்லது 23 ரூபாய் அப்படின்றது இந்த ஷேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய சப்போர்ட். குசும்பு மறுபடியும் அவங்ககிட்ட மறுபடியும் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த ஷேர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 423 சப்போர்ட் எடுத்து ஒரு 5% மேலே ஏறி ஒரு 435 440 பக்கமோ வரணும். ஸோ ஐடிசி ஷேர் மேலே வருதா? சரியா 2 மாதம் நம்ம கழித்து பார்க்கும் பொழுது ஆமாம் 2 மாதம் பண்ணுவான். 5% ஏறி வர்றதுனா கூட 2 மாதம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஸோ மேல் நோக்கி இன்னும் 2 மாதத்துக்குள்ளே 450 வருதா அப்படின்னு வழிமேல் விழி வச்சு காக்கிற மாதிரி பண்ணிட்டு ஐடிசி ஷேர். நண்பர்களே, ஒரு 5 ஷேர் நல்ல பெஸ்ட்டான ஸ்டாக்கு தான், ஒரு சப்போர்ட் ப்ரைஸில் இருக்கான். இதில் எது மேலே ஏறி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இந்த சயண்ட் பைசாலோ அப்படின்ற கம்பெனி மேலேறி வந்ததுன்னா தான் எனக்கு லாபம். அதாவது இந்த சயண்ட் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன் வந்து நல்லா சப்போர்ட் எடுக்கிறான், இறங்குறான், மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறான். இவனை பார்த்து தான் ஒரு நப்பாசையில் ஒருவேளை இந்த ஷேர் மேல் நோக்கி வருமோன்னு நான் யோசிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த பைசாலோ ஷேர், இவனுக்கெல்லாம் டிமாண்ட் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தப்போ வெறும் 24 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு போன பங்கு தான். அதுக்கப்புறம் இந்த ஷேர் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி கீழே வந்துட்டான். கீழே வந்தாலுமே தற்சமயத்துக்கு ஒரு சின்ன புல்லிஷ்னஸ் அப்படின்றது இந்த ஷேரில் நடந்துக்கிட்டு இருக்கு. இவனு தொடர்ந்து திரும்பி மேல் நோக்கி ஒரு 85 95 வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிர்லா சாஃப்ட் சாதாரண ஷேர் கிடையாது. இவனு ஓரளவு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஷேர் தான். இவனு சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஒரு 850 வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்லியில் இந்த ஆந்திரா கம்பெனி சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மிஸ்ஸஸ் இந்த கம்பெனியில் ஒரு ப்ரொமோட்டராக இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவன் எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடியே இந்த கம்பெனி வந்து அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இவன்லாம் 2023 100 ரூபாயிலிருந்து 400 ரூபா வந்தான். அந்த 400 ரூபா வந்ததுக்கப்புறம் அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் இவனுக்கு நல்லபடிக்கு உதவி செஞ்சதுனால 4-5 நாள்லேயே பறந்து மேலே வந்துட்டான். ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஹையஸ்ட் ரேட்லேருந்து கீழே இறங்கியிருக்கான். ஸோ இது போன்ற ஷேர்கள் மேலேருந்து கீழே இறங்கும்பொழுது ஏதாவது சப்போர்ட் எடுத்தால் மேபி அவனும் கூட தான் மேலே வரலாம். பூனாவாலும் அதே மாதிரி தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த சயண்ட் பைசாலாம் ஏறிச்சுன்னா தான் ரொம்ப சந்தோஷம். ஆஹா நண்பர்களே, உங்களுக்கு ஒரு அருமையான விஷயம் காட்டுறேன் பாருங்க. அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஏடிஎஸ்எல் ஷேர் அப்படின்ற ஷேர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஓஹோ இவன் சப்போர்ட்டில் வர்ற மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசித்து எடுத்து வச்சுருந்தாங்கனாக்கா 2-3 மாதத்துக்குள்ளேயே 14% வருது பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஏடிஎஸ்எல் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் சப்போர்ட் எடுத்தா 139 ரூபா ரேஞ்சுக்கு, இப்போ 159 ரூபா வந்துட்டான். இதெல்லாம் ஆனால் பத்தாது. இதையெல்லாம் உடச்சி இவன் மறுபடியும் ஒரு 180 200 வந்துச்சுன்னா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இப்போ 3 முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். தெரிஞ்சுக்க பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் தன்மையை அப்படின்ற மாதிரி இந்த நிவிடியா அப்படின்ற ஒரு கம்பெனி, அதாவது ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஓவராக பண்ணுவாங்க. ஐடி கம்பெனியில் ஹார்ட்வேர் அப்படின்றவங்களுக்கு வேலை இருக்குது, சாஃப்ட்வேர் அப்படின்றவங்களுக்கு வேலை இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறது, நெட்வொர்க்கிங் அப்படி இப்படின்னு இந்த ஹார்ட்வேர் ரிலேட்டடான பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு எப்போவுமே கம்மியாக சம்பளம் தர வேண்டியது. சாஃப்ட்வேரில் அந்த கோடிங் பண்ணுறவங்க, டெஸ்டிங் பண்ணுறவங்க, டெப்ளாய்மெண்ட் அந்த கிளைண்ட் சைடு ஃபேஸிங் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் அதிகமாக தர வேண்டியது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வெச்சாம்பாரிய ஆப்பு அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவையான சிப் தயாரிக்கிறது, கிராஃபிக்ஸ் கார்டு தயாரிக்கிறது போன்ற ஹார்ட்வேர் கம்பெனி தான் இந்த நிவிடியா கார்ப். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் போன்ற கம்பெனிகள் தான்
அந்த உலக அளவில் அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட கம்பெனியாக இருந்தது. இத்தனை நாள் அந்த ஹார்ட்வேர் பசங்களுக்கு பண்ண அந்த கொடுமைக்கு இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிவிடியா கார்ப் அந்த ஹார்ட்வேர் தயாரிக்கக்கூடிய கம்பெனி அவங்க தான் இன்னைக்கு வந்து 275 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் வந்து மைக்ரோசாஃப்டை பின்னுக்கு தள்ளி அந்த அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் நம்பர் 1 மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட கம்பெனியாக மாறி இருக்கு. இப்போ அவங்க கம்பெனி நம்ம கம்பெனியும் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு வச்சுங்களேன், நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட்டே மொத்தம் 400 லட்சம் கோடி தான் ஷேர் மார்க்கெட் கேபிட்டல் வேல்யூவேஷன். ஆனால் இந்த தனி ஒரு கம்பெனியாக நிவிடியா கார்ப் அப்படின்றது 275 கோடி அப்படின்னா, அப்போ நம்ம நாட்டினுடைய ஷேர் மார்க்கெட்டையும் அவங்களுடைய ஷேர் மார்க்கெட்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு கடல், நம்ம ஒரு ஆறு. எது எப்படியோ எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி மைக்ரோசாஃப்டை கடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய கம்பெனியாக வந்திருக்கிறது தான். நண்பர்களே, சமீபத்தில் கோல்டு ரிலேட்டடான கம்பெனி இந்த ஒரு வருஷமாகவே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த கல்யாண் ஜுவல்லரி கூட தற்சமயத்துக்கு ஒரு சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்போ 334 ரூபாய் கிடைச்சிது. இப்போ என்னடான்னா ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் ஏறி மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த சென்கோ கோல்டுமே ஆல்மோஸ்ட் 829 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது. இவனும் ஒரு ஷேருக்கு 200 ரூபாய் ஏறி இவனும் ஒரு ஹை ப்ரைஸில் இருக்கான். அப்போ இந்த ரெண்டு ஷேரில் யார் பெரியாள், யார் அதிகமாக சேல்ஸ் பண்ணுறா, யார் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு கம்பெனியில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இந்த கல்யாண் ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் இயர் சேல்ஸ் 18,000 கோடி அடேங்கப்பா. அதே மாதிரி லாபம் 596 கோடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே சென்கோ கோல்டு அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா இவங்களுடைய சேல்ஸ் வெறும் 5230 கோடி தான். பட் லாபம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 189 கோடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 600 கோடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின், கல்யாண் ஜுவல்லரிஸ்னுடைய ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது பார்த்தோம்னா 7%. அதே சென்கோ கோல்டு பார்த்தோம்னா அவங்களும் ஒரு 7% தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேர் வந்து சென்கோ கோல்டு அப்படின்ற ஷேரோட நல்லா தான் இருக்குது. ரெண்டுக்கும் ரேஸ் விடும்பொழுது அடுத்த 2 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது இந்த கல்யாண் ஜுவல்லரி 10% ஏறி இருக்குமா அல்லது சென்கோ கோல்டு ஏறி இருக்குமா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, சீதோஷ்ண நிலை மாறி மாறி சாகடிக்குது. இந்த சமயத்தில் வந்து கன்சியூமர் டியூரபிள் ஸ்டாக்ஸில் வந்து எதெல்லாம் ஃபோக்கஸில் இருக்குது. இப்போ இந்த வருஷத்துக்கு அவங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சுனாலும் இனிமேல் தீபாவளி வரும்போது அட்வான்ஸாக வாங்கி வச்சுக்கிறவங்க இருப்பாங்க, நியூ இயர் கிறிஸ்மஸ் வரும்போது அட்வான்ஸாக வாங்கி வச்சுக்கிறவங்க இருப்பாங்க, அல்லது அடுத்த வருஷம் டபக்குன்னு ஒரு 6 மாதம் 8 மாதன்றது கடகடன்னு ஓடிப்போம். அப்போ எது மாதிரியான பங்குகள்லாம் ஃபோக்கஸில் இருக்குது. இந்த வோல்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 800 ரூபா இருந்தவன் ஆல்மோஸ்ட் 1500 ரூபா வந்திருக்கான். அதே மாதிரி இந்த சிம்போனி அப்படின்ற ஷேர் வந்து வெறும் 900 ரூபாய் இருந்தவன் 1226 ரூபா வந்திருக்கான். இந்த ப்ளூ ஸ்டார்லாம் கேட்கவே வேண்டாம், அவன்லாம் 800 ரூபாய் 700 ரூபா இருந்தவன் 1700 ரூபா வந்திருக்கான். கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற ஷேரும் கீழே வெறும் 286 ரூபா இருந்தவன் 424 ரூபா வந்திருக்கான். ப்ளூ ஸ்டார் இவன் தாங்க கதாநாயகன், இவனை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அப்போ வெயில் இருக்க கொடூரத்துக்கு போயிட்டு இருக்கிறதுனால இதில் எந்த ஒரு ஷேர் ஒரு 20% இறங்கினாலும் 40% இறங்கினாலும் 60% இறங்கினாலும் அது ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடமா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, குறுகிய காலத்தில் வேகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் அப்படின்றதுல இன்றைக்கி 2 புது ஐபிஓக்கள் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த 2 ஐபிஓக்களினுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் நல்லா தான் இருக்குது. இன்றைக்கி முதல் நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு டே 2, ஏன்னா 3 நாளில் க்ளோஸ் ஆயிரும். அன்றைக்கி எப்படியெல்லாம் இருக்குது அவங்களதுல ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் அண்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில் ஏதாவது ஒரு நல்ல மூவ்மெண்ட், இப்போவே நல்ல மூவ்மெண்ட்டில் தான் இருக்கான், இன்னும் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் இருக்கானா அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இன்னொரு 200-300 ரூபா சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த ஜிபிஐஎல் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பண்ணியிருக்கு. நான் போய் ஒரு ஷேர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன். 200 ரூபா கொடுக்குறேன், ஏதோ படம் பார்க்கறதுக்காக யூஸ் ஆகும். இந்த ஜிபிஎல் அப்படின்ற ஷேர் 1111 ரூபாயில் இருக்குது. இதில் என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய்க்கு நாங்கள் பைபேக் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அதனுடைய எலிஜிபிலிட்டி டேட், ரெக்கார்ட் டேட் அப்படின்றது ஜூன் 28. ஸோ பொதுவாக ஒரே ஒரு ஷேரை வாங்கி அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுக்கு 100% அக்செப்டன்ஸ் ரேஷியோ அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகுது. வாங்கின ரேட் 1111 ரூபா, அதை பைபேக்கு அப்ளை பண்ணி அவன் வாங்கிக்கவும் செஞ்சுட்டான்னா சிம்பிளாக 300 ரூபா அப்படின்றது கிடைக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ தான் சில நண்பர்கள் வந்து அஜந்தா ஃபார்மா ஒரு ஷேரை வாங்கி பைபேக் வாங்கி அப்ளை பண்ணியிருப்பாங்க போல், அதில் ஒரு 400 ரூபா பக்கம் கிடச்சிருக்கும்.
நண்பர்களே, இப்போ ஒரு 5 ஷேர் பார்க்க போகிறோம். இந்த 5 ஷேர் ஏதாவது எதிர்காலத்தில் மேலே ஏறி அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் இது பண்ணி தருமா? முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பந்தன் பேங்க் என்ன வேலை பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 260 ரூபா ரேஞ்சில் இருந்து அப்படியே கீழே இறங்கிடுச்சு. இப்போ 199 ரூபா திரும்பி மேலே வர்ற மாதிரி இருக்கான். அப்படி இந்த பந்தன் பேங்க் வந்து சமீபத்தில் மேலே 260 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி ஒரு சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வரும் பொழுது ஏதாவது ஒரு மாயாஜாலம் நடந்து ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ளே மறுபடியும் 260 ரூபா வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு 30% பொட்டன்ஷியல் அப்படின்றது அந்த ஷேருக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இந்த குளோபல் ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஷேரில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ஷேர் இவ்வளோ ஹெவியாக இறங்கியிருக்கு? ஆல்மோஸ்ட் 1800 ரூபா இருந்தவன் ஒரு ஷேருக்கு 1000 ரூபா பக்கம் இறங்கியிருக்கான். அப்படி என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கீங்கள, முக்கியமாக என்ன கண்ணில் படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஏஎஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் பண்ணுறவங்க அவங்க தன்னுடைய 9% ஹோல்டிங்கை வெறும் 1% குறைச்சிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அது பிடிக்கல. அப்படி இருக்க போகல, அதாவது டிஐஎஸ் ஒன்றும் பெரிய கடவுள் கிடையாது. அவங்க ஹோல்டிங்கை பூரா விற்று விட்டு போனாங்கன்னா அது ஒரு கும்பா குட்டின்னு நம்ம எடுத்துக்கிட முடியாது. என்ன காரணம்னா, இண்டஸ்ட்ரியினுடைய பிஇ 31 இருக்குது, இந்த கம்பெனியினுடைய பிஇ 23 இருக்குது. அதுபோக இவனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ 841 ரூபாயின் இருக்குது. ஆனால் கரண்ட் ப்ரைஸ் 774 இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் படி இது வந்து கொஞ்சம் சீப்பான வேல்யூவேஷனாக தான் தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டிஐஎஸ் எல்லாம் வெளியே போனதா. இவங்க டிஐஎஸ் வெளியே போயிட்டாவே அப்புறம் எஸ்ஐபி வழியாகவோ லம்சம் வழியாகவோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பணம் அப்படின்றது இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகிறது கம்மியாயிருது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வரைக்கும் இந்த கம்பெனி லாபம் கீது பண்ணிக்கிட்டு இருக்கானா? ஒரு வேளை லாபம் பண்ணாமல் ஓடி போயிட்டா. ஸோ அந்த கம்பெனி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கானா, லாபம் வந்து இந்த வருஷத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் மேபி அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ இப்போ வரைக்கும் இது ஒரு லாபம் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இவன் நீங்கள் சப்போர்ட் எடுத்தால் இவன் மறுபடியும் ஒரு 1000 ரூபாய் என்னைக்காவது போய் ஒரு நாள் தொட்டுட்டு வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த கம்பெனியினுடைய அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் ரொம்ப முக்கியம். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர்த்த வந்து சிக்க வைக்கிறதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கீழே கிடக்கிற ஷேரை லேசாக மேலே ஏற்றி காட்டுற மாதிரி காட்டுவாங்க. அப்போ எல்லாரும் போய் உச்சாணி கொம்பில் வாங்கினோடனே மறுபடியும் இறக்கி விட்ருவாங்க. அப்போ அந்த கணக்குக்காவது இந்த ஷேரை மேலே ஏற்றி விடுற மாதிரி இருந்தால் 776 ரூபாயிலிருந்து மேல் நோக்கி ஒரு 1100 அப்படின்னு வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா நம்ம நிறைய ஷேர்களை பார்ப்போம், கீழே கிடப்பான் 200 டேஸ் இஎம்ஐக்கு கீழே. என்னைக்கு அந்த 200 டேஸ் இஎம்ஐவையோ அல்லது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனோ வந்து தொடும்பொழுது அப்படியே ஷார்ப்பாக அவனை ரிஜெக்ட் பண்ணி அங்கேருந்து கீழே இறக்கி விடுவாங்க. அதே மாதிரி இந்த ஐஓஎல்சிபி இந்த பிஎல் ஷேர்லாம் ஒருத்தர் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலிங்க. இவன்லாம் கீழே இருந்து மேலே ஏறி வருவான். அதுலேயும் 745 ரூபாயிலிருந்து 900 ரூபாய்க்கு வருவான்னு யாருமே எதிர்பார்க்கல. பட் ஏறி வந்துட்டான். இப்படியே மேல் நோக்கி வந்தான்னா ஒரு 1100 ஒரு சம்பவம் இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இந்த ஐஓஎல்சிபி அப்படின்ற ஷேர் வந்து நல்ல ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான். இவனுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வர்ற மாதிரி இருந்தால் கூட ஒரு ஷேருக்கு ஒரு 100 ரூபா பக்கம் ஏறி வரணும். வருவானா இல்லையா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி இந்த எஸ்பிஐ கார்டு ஷேரை வாங்கி பாவம் நொந்து நூடுல்ஸ் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்த ஷேர் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஷார்ப் பவுன்ஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணியிருக்கான் இந்த சப்போர்ட் லெவல்லேருந்து. இப்போ தான் போய் அந்த சப்போர்ட் லெவலில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை மறுபடியும் ஒரு ஷார்ப் பவுன்ஸ் இந்த 2024 வருதுன்னு வச்சுங்க, 2022 ஒரு ஷார்ப் பவுன்ஸ், 2023 ஒரு ஷார்ப் பவுன்ஸ், 2024 இன்னும் தரவே இல்லை. ஒருவேளை தர மாதிரி இருந்தால் இவன்லாம் மறுபடியும் ஒரு 1000 ரூபா வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. வருதா இல்லையா அப்படின்றது இனிமேல் வரக்கூடிய காலம் பதில் சொல்லும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்து எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.